2011 மார்ச்சிலே இந்திய தேர்தல் ஆணையம் அன்றைக்கு 2011 சட்டமன்ற தேர்தலை அன்றைக்கு அறிவிக்கிறது. அப்பொழுது அறிவிக்கின்ற நேரத்தில் எதிர்க்கட்சிகள் எல்லாம் கூக்குரல் இடுகின்றன. அவர்களெல்லாம் இந்திய தேர்தல் ஆணையம் 2009 திருமங்கலம் ஃபார்முலாவை அனுமதித்திருக்கிறீர்கள், அங்கே பணநாயகம் தான் வாழ்கிறது, ஜனநாயகம் வீழ்த்தப்படுகிறது, முதன்முறையாக பண கலாச்சாரம், ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடிய மோசமான கலாச்சாரம் வித்தூண்டப்பட்ட நிலை இருக்கிறது. எனவே இந்த பண கலாச்சாரத்தை, இந்த பணநாயகத்தை வீழ்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால் மதுரை மாவட்டத்தில் சரியான ஆட்சியரை போடுங்கள் என்று அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். அப்பொழுது இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய கண்ணுக்கு தென்பட்டவன் ஒரு விவசாயினுடைய மகன்தான். அன்றைக்கு என்னை இந்திய தேர்தல் ஆணையம் அங்கே நியமனம் செய்தது. 20 நாட்கள், 22 மார்ச் 2011, 22 மார்ச் என்பது என்னுடைய பிறந்த நாள். அது அன்றைக்கு இயல்பாகவே அது நடந்தது. அன்றைக்கு அங்கே பொறுப்பேற்றுக் கொண்டு 20 நாளிலே பம்பரமாக சுழன்று அந்த பணநாயகத்தை வீழ்த்தி ஜனநாயகத்தை மதுரை மாவட்டத்திலே நிகழ்த்தி காட்டினோம். அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு தெரியுமா, நாங்கள் எந்த கட்சிக்கும் சார்பாக ஒரு காலம் செய்ய முடியாது. அது எம்முடைய எண்ணத்தினுடைய உள்ளத்தில் ஒரு துளி கூட அது வராது. நாங்கள் நேர்மையாக செயல்பட்டோம். அந்த பணப்புழக்கத்தை கட்டுக்குள் மட்டுக்குள் கொண்டு வந்தோம். அன்றைக்கு அதிகாரத்தினுடைய எல்லையை மீறியவர்களை மட்டுப்படுத்தினோம். அன்றைக்கு பயந்து கொண்டவர்கள் என்ன நடந்தது தெரியுமா? அன்பிற்குரியவர்களே, உங்களுடைய தகவலுக்காக சொல்லுகிறேன். 2011 மே மாதத்தினுடைய மத்தியில், மே 12 என்று கருதுகிறேன், 11 12 என்று சரியாக சொல்ல முடியவில்லை. அன்றைக்குத்தான் சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு வருகிறது. அந்த சட்டமன்ற தேர்தலுடைய முடிவு அறிவிக்கப்படுகிறது. அன்றைக்கு அந்த இவிஎம் எண்ணிக்கை நடக்கிறது. இவிஎம்மிலே அந்த எண்ணிக்கை நடந்து ஒன்று ஒரு மணி 1:30 மணிக்கு எந்த கட்சி முன்னணியிலே இருக்கிறது என்கின்ற தகவல் வெளியே வந்து கொண்டிருக்கிறது. நானும் நண்பகல் நேரம் மதிய உணவு அருந்துவதற்காக கலெக்டர் பங்களோவுக்கு நான் செல்லுகிறேன். சென்றுவிட்டு திரும்பி வருகிறேன். 2 மணிக்கு திரும்பி வருகிறேன். மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை ஒட்டி அங்கே காந்தி மண்டபம் இருக்கிறது. அந்த காந்தி மண்டபத்தை ஒட்டி வருகிற பொழுது ஒரு 100 பேர் என்னை மறித்துக் கொண்டார்கள். 100 பேர் என்னை மறித்துக் கொண்டார்கள். அன்பிற்குரியவர்களே, எல்லோரும் கரைவேட்டிக்காரர்கள், அப்படியே மறித்துக் கொண்டார்கள். நகர விட முடியவில்லை. என்ன இப்படி? தேர்தலை மிகச்சிறப்பாக நடத்திவிட்டோமே, ஏன் இப்படி என்னுடைய வாகனத்தை நிறுத்துகிறார்கள் முரட்டுத்தனமாக என்று நான் கிளப்பத்தோடு நிறுத்த சொல்லி என்னுடைய கண்ணாடியை இறக்கினேன். அப்பொழுது இந்த கரைவேட்டி ரத்தத்தினுடைய ரத்தங்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? மதுரை வீரனே, மதுரை மீட்ட சுந்தரபாண்டியனே, எங்கள் தங்கமே என்று என்னை அப்படியே வணங்குதல், அப்படி அவ்வளவு ஆராதித்து என்னை புகழ்ந்தார்கள். அங்கே அதையெல்லாம் நான் சாதாரணமாக ஏற்றுக்கொண்டு அங்கே சென்றேன். அதற்கு பிறகு 11 மாத காலம் அங்கே மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்து கிரானைட் முறைகேடு புகார் வந்தபோது நான் புகார் கொடுத்தவரிடத்திலே சொன்னேன், தம்பி, இந்த புகார் மீது நான் ஆய்வு செய்து விட்டாலே 2-3 நாட்களிலே என்னை மாறுதல் செய்வார்கள். கொஞ்சம் பொறுங்கள், 1 மாத காலம் நீங்கள் எனக்கு கால அவகாசம் கொடுங்கள் என்று கேட்டேன். அவர் அவசரப்படுத்தினார். நான் சில கிராமங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அந்த மக்களுக்கு உதவி செய்வதற்காக எனக்கு நேரம் கொடுங்கள். எனக்கு தெரியும் அந்த கிரானைட், அந்த சுரங்கத்தை பார்வையிட்டாலே என்ன தாக்கம் என்று எனக்கு தெரியும். இந்த அனிச்சை செயல், அந்த உள்ளுணர்வு எனக்கு சொல்லுகிறது. காரணம், என்னுடைய அனுபவம் அப்படி சொன்னேன். 1 மாத காலம் சென்றது. 1 மாத காலத்திற்கு பிறகு நான் அந்த சுரங்கங்களுக்கு சென்று, கிரானைட் சுரங்கங்களுக்கு சென்று என்னுடைய அறிக்கையை தயாரித்து 16,000 கோடி இழப்பு என்று அறிக்கை தயாரித்தேன். 3 நாட்களில் எனக்கு அழைப்பு வந்தது. தலைமைச் செயலகத்திலிருந்து அழைப்பு வந்தது. அழைத்தார்கள். அழைத்து எதற்காக அழைத்தார்கள் தெரியுமா? ஆய்வுக் கூட்டம் நடத்த வேண்டும் என்று அழைத்தார்கள். ஆனால் ஆய்வுக் கூட்டத்தை நடத்தவில்லை. என்னை பார்த்து தலைமைச் செயலர் எதுவே சொல்லவில்லை. எப்படி இருக்கிறாய் என்று கேட்டார். நன்றாக இருக்கிறேன் என்று சொன்னேன். உனக்கு வாழ்த்துக்கள் என்று சொன்னார். அனுப்பிவிட்டால் ஒன்றும் புரியாமல் திரும்பி வந்தேன். வந்து சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய விருந்தினர் மாளிகையில் இருக்கக்கூடிய என்னுடைய பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கொண்டு
விமான நிலையத்துக்குள் நுழைகிறேன். நுழைகிற பொழுது உங்களை போன்ற ஒரு ஊடகவியலாளர் என்னிடத்திலே பேசுகிறார். சார் என்ன உங்களை மாற்றியாச்சாமே அப்படின்னா. மாற்றியாச்சா எங்கே அப்படின்னு கேட்டேன். கோஆப்டெக்ஸ்க்கு மாற்றிட்டாங்களே அப்படின்னார். மதுரையிலிருந்து வருகிற பொழுது நான் கலெக்டராக இருந்தேன், திரும்பி செல்லுகிற பொழுது நான் கலெக்டராக இல்லை. நேர்மையாளர்களை இந்த ஆட்சியாளர்கள் விட்டு வைப்பது இல்லை என்பதுதான் உண்மை. அன்பிற்குரியவர்களே,